ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்ல ஏராளமான மாம்பழம் இருக்கு. ஆனா இப்போ மேங்கோ சீசன் வேற. கேட்கவா வேணும்? சிலருக்கு அதை பார்த்து வாங்க தெரியும், சிலருக்கு பார்க்க தெரியாது. அதாவது பிகினர்ஸுக்கும் பேச்சுலர்ஸுக்கும். ஸோ அவங்களுக்காக வேண்டிதான் இந்த டிப்ஸ். மாம்பழம் 1000 வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா 1000 வெரைட்டிஸ் எல்லாம் நான் பார்த்ததில்லை. பார்த்த வெரைட்டிஸை பத்தி கொஞ்சம் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேங்கோஸ் பல வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா ஓரோ டேஸ்ட்ல இருக்கு. அதே நேரத்தில் நம்ம வாங்கும் போதும் அதை கவனமா பார்த்து வாங்க வேண்டியதும் இருக்கு. இப்போ எப்படி பார்த்து வாங்கணுங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம். நம்பர் 1, த நீஃப் டெஸ்ட். அதாவது ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு நம்ம அதை ஸ்டெம் போர்ஷன்ல ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது நல்ல மனம் வந்ததுன்னா அந்த மாம்பழம் நல்ல மாம்பழம். நம்பர் 2, ஸ்கியூஸ் டெஸ்ட். அதாவது ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு நம்ம கையில வச்சு ஒன்னு பிரஸ் பண்ணும்போது அதுல அழுத்த முடிஞ்சதுன்னு சொன்னா அதாவது ரெடி டு ஈட்னு அர்த்தம், மாம்பழம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே நேரத்துல நம்ம பிரஸ் பண்ணும்போது ஓவரா பிரஸ் ஆச்சுன்னா அது ரொம்ப பழுத்துருச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த மாம்பழம் பிரஸ் ஆகாம இருந்ததுன்னா மாம்பழம் பழுக்கலேன்னு அர்த்தம். இது பார்த்து வேணும் நம்ம மாம்பழம் செலக்ட் பண்ண வேண்டியது. நம்பர் 3, தி ஷேப் டெஸ்ட். அதாவது அதோட வடிவம் பார்த்து வாங்கணும். நம்பர் 1, அதுல சுருக்கங்கள் இருக்கக்கூடாது. மாம்பழம் வாங்கும்போது சுருங்கி இருந்ததுன்னு சொல்லியாச்சுன்னா நாளான மாம்பழம். நம்பர் 2, அதுல பிளாக் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி அதிகமாக இருந்துன்னா சீக்கிரமா கெட்டு போவதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்பர் 3, நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஸ்டெம் போர்ஷன்ல நல்ல மனமா இல்லாம மனம் வித்தியாசமாக வந்தா அந்த மாம்பழம் நம்ம வாங்கவே கூடாது, சீக்கிரமா கெட்டு போயிடும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், இது ரசாயனம் கலக்கப்பட்டு பழுக்கப்பட்ட மாம்பழமா இல்ல இயற்கையான பழுத்த மாம்பழமா, வாங்கலாமா வேண்டாமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இந்த டிப்ஸ் அதை பத்தி தாங்க. இயற்கையாக பழுத்த மாம்பழம்னு சொல்லியாச்சுன்னா அது தண்ணீர்ல போட்டா கீழே கிடக்கும். ரசாயனம் வழி பழுக்கக்கூடிய மாம்பழம் மேல மிதக்கும். மாம்பழத்துல ஏராளமான விட்டமின்ஸ் இருக்கு. அதாவது ACE, எசென்ஷியல் மினரல்ஸ் லைக் பொட்டாசியம், காப்பர் இருக்கு அதுல. இது நமக்கு என்ன செய்யுது? இம்யூனிட்டியை பூஸ்ட் அப் பண்ணுது. நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. இம்ப்ரூவ் டைஜெக்ஷன். அதே நேரத்துக்கு நம்ம ஹையோட ஹெல்த்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லங்க, மாம்பழம் பார்த்து எடுக்கும் போது வெயிட்டா இருக்கணும். லைட்டா இருந்தா வாங்காதீங்க. பாருங்க, 2 டைப்பான மாம்பழம் நான் கையில வச்சிருக்கேன். இது அழுத்துனா அழுத்தம் விழுது. இது இன்னைக்கு நமக்கு சாப்பிடறதுக்கு தயாரான மாம்பழம். இது பாருங்க, அழுத்தினாலும் அழுந்த வரமாட்டேங்குது. அதே நேரத்துல பாருங்க, கலர் பார்த்தா எல்லோ கலர்ல இருக்கு. ஆனா இந்த மாம்பழம் இன்னும் பழுக்கல. பழுக்கிறதுக்கு டைம் எடுக்கும்னு அர்த்தம். இப்போ இது மாங்காவா இருக்கு. இருக்கிற மாங்காவை எப்படி பழுக்க வைக்கிறது வரி பண்றீங்களா? அதுக்கு நீங்க அந்த மாங்காவை அப்படியே ஒரு 2-3 நாள் விட்டுட்டீங்கன்னா அதான் தனியா பழுத்துரும். இல்ல உங்களுக்கு அர்ஜென்டா பழுக்கணும்னு இருந்ததுன்னா ஒரு பேப்பர் பேக் எடுத்து அதுல மேங்கோ போட்டுட்டு அதுக்கு மேல ஒண்ணுல பனானா அப்படி இல்லைன்னா ஒரு ஆப்பிள் வச்சீங்கன்னா சீக்கிரமா பழுத்துரும். இது வரைக்கும் தெரியாம இருந்தவங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா என்னோட சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு பின் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.